மேகசீனில் ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் ஆன்லைன் போர்ட்டல்ஸில் ஒவ்வொன்றும் படிக்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பிகாஸ் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஸ்பெஷல் ஃபிலிம். சில விஷயங்கள் பண்ணும்போது தடங்கல்கள் இருக்கும், ஆனால் அதெல்லாம் தாண்டி ஒரு மனசு தான் இருந்தது இந்த படம். கொஞ்சம் பேர் அப்ரிஷியேட் பண்ணுற சில நெஞ்சங்கள் இதை பார்க்கணும், அதுதான் எங்களுடைய ஆசையாக இருந்தது. அதில் ஐ திங்க் we have definitely got that. And நீங்களாம் எழுதின சில வார்த்தைகள் எல்லாம் படித்து நான் நிறைய ரைட்டப்ஸ் அவ்வளோ படிக்கிறது இல்லை, கொஞ்சம் வருஷங்களாச்சு படித்து அதெல்லாம் விட்டு போச்சு. ஆனால் இந்த படத்தோட ஒவ்வொரு ரைட்டப்பும் ஒவ்வொன்றும் வார்த்தைகள் மீண்டும் மீண்டும் படித்து நான் சந்தோஷப்பட்டேன். ஸோ தேங்க்யூ வெரி மச். எல்லாருக்கும் தெரியும் நான் பால் மகேந்திரா அவர்களுடைய மாணவி அப்படின்னுட்டு. ஐ எம் ஹிஸ் ஸ்டூடெண்ட். ஐ ஃபீல் ஸோ ப்ரவுட். அவருடைய ஒரு பிரதம சிஷ்யையாக நான் இருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் அவங்க சொன்ன மாதிரி, ரேவதி சொன்ன மாதிரி, நான் என்னுடைய பாதை வேறு மாதிரி இருந்தது. இப்போ ஆக்சுவலாக இந்த காலகட்டத்தில் கடந்த ஒரு 10 வருடங்களா, அதுவும் கடந்த ஒரு 8 வருடங்களா, 6 வருடங்களா, 5 வருடங்களா எதையுமே மறைக்க முடியாது. அது மீடியாவுக்காக இருந்தாலும், ஆர்டிஸ்ட் மீடியாவுடைய ரிலேஷன்ஷிப்பும், ஆர்டிஸ்டோட ரிலேஷன்ஷிப்பும், ஆர்டிஸ்ட் டைரக்டர்ஸோட ரிலேஷன்ஷிப்பும், ஆர்டிஸ்ட் ப்ரொடக்ஷனோடைய ரிலேஷன்ஷிப்பும், சொசைட்டியில் நடக்கிற எல்லா விஷயங்களும் எதுவுமே மறைக்க முடியாது, மறுக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது. இதை பற்றி நீங்கள் எழுதின ஒவ்வொரு வரியும், ஒவ்வொரு வார்த்தையும், ஒவ்வொரு எழுத்தும் இந்த படத்துக்கு ஒரு பெரிய பவர் கொடுத்துச்சு. அதுதான் முக்கியம். பிகாஸ் அப்போ எங்கள் 3 பேருக்கும் ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் என்னென்னா, எங்களுடைய ஒரு ஆனஸ்டிக்கு, அந்த ஆனஸ்டிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கொடுத்தது நீங்கள் மட்டும்தான். இந்த ஒரு சூழ்நிலையில் இதை நான் சக்ஸஸ் மீட்டிங் என்கிற வார்த்தையை நான் சொல்ல மாட்டேன். இதுக்கு என்ன வரவேற்பு கொடுக்கணுமோ அப்படியே நீங்கள் ஆனஸ்டாக இப்படி ஒரு படம், அதாவது சில 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 சின்ன சின்ன விமர்சனங்களை கூட நீங்கள் எழுதுகிறப்ப அந்த விமர்சனங்கள் இது இப்படி இருக்குது, இது இப்படி இருக்குது, இது இப்படி இருக்குது, ஆனால் இந்த படம் பாருங்க அப்படின்னு நீங்கள் கூப்பிட்ருக்கீங்க. எல்லாரையும் நீங்கள் கொடுத்துருக்கீங்க அந்த வரவேற்பை. அது we are so touched about it. அப்புறமா ரேவதியை பற்றி ஆக்சுவலாக நாங்கள் நண்பர்கள் அப்படிங்கிறத நான் சொல்லவே மாட்டேன். முக்கியமாக அவங்களுடைய ஃபேன் நான். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அவங்கள அதாவது நான் விரும்புகிற சில நடிகைகள் இருக்காங்க இல்லையா, அதாவது ஒரு கையில் விரல்ல என்ற அளவுக்கு தான் இருந்திருப்பாங்க. இந்த இந்திய சினிமாவில் ஒரு முக்கியமான நடிகை அப்படின்னு சொன்னால் ரேவதி. அவங்களோட ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு சின்னதாக ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் கண்டிப்பாக பகிர்ந்துக்கிட்டாகணும். ஏன்னா இப்போ நீங்கள் படம் பார்த்துட்டீங்க, அதனால் நான் ஜாலியாக இதை சொல்லலாம். அவங்க இந்த படமே அவங்க ஆக்சுவலாக ரேவதி தான் இந்த படமே. யாராவது என்ன கேட்டாங்கன்னா இந்த படத்தோடைய ஹைலைட் அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படிங்கிறது சின்ன வார்த்தை, ஆனால் இந்த படமே ரேவதி தான். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச உண்மை. இதில் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ரேவதி அந்த கதை நீங்கள் எல்லாரும் படம் பார்த்துருக்கீங்க. அப்படி அவங்க உட்காருவாங்க, அப்படி கம்பீரமாக அப்படி தேவதை மாதிரி உட்காருவாங்க. அவங்க நடிக்க ஆரம்பித்தாங்க. அவங்க நடிக்கிறப்ப நானும் கொஞ்சம் ஏதாவது ட்ரை பண்ணி நடிக்கணும் இல்லையா, ஏதாவது செய்யணும் இல்லையா, எனக்கும் ஒரு ஆசை வரும்ல. இல்லை, ஐ மீன் இட். ஏன்னா இல்லை இல்லை நான் சொல்கிறது உண்மையை பேசுவேன், நீ சும்மா நானும் ஏதாவது செய்யணும் இல்லை. ஏன்னா தேவராஜ் இல்லை, இது நான் ரொம்ப மீன் பண்ணி சொல்கிறேன். நீங்கள் சிரித்தது எனக்கு சந்தோஷம். அட் த சேம் டைம் இதை சீரியஸாக எடுத்துக்கணும் எங்கிறதும் என்னுடைய எண்ணம்.
நான் வேறு மாதிரி ஒரு சினிமாவில் நான் நடிச்சிருக்கேன். அவங்க வந்ததுமே நான் ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு வந்து ஒரு 2-3 எக்ஸ்ப்ரெஷனை போட்டு தள்ளிட்டேன். அப்போ என்னுடைய நண்பர் பாரதி வந்து என்னை சுதான்னு கூப்பிடுவாங்க எல்லாரும். சுதா, நீ ஒன்றும் பண்ணாத அப்படின்னாரு. நான் சொன்னேன், அவங்க நடிக்கிறாங்க அப்படின்னேன். குச்சுன்னு பேசிக்கிட்டு இருந்தோம். இல்லை சுதா, நீ அப்படி உட்காரு அப்படின்னாரு. அப்படின்னு நான் சொன்னேன், ரேவதி அவங்க நடிக்க ஆரம்பித்தாங்க. நடிக்க ஆரம்பித்ததுமே நான் சொன்னேன், விடுவா பாரதி, நான் என்ன தான் பண்ணுறதுன்னு, நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு. குட்டி, என்னை குட்டிமான்னு கூப்பிடுவார். குட்டிமா, ரேவதி நடிக்கிறாங்க, நான் என்ன பண்ணுறது, நீ பார்த்துக்கிட்டு இருந்தேன், நீ பார்த்துக்கிட்டு இருன்ட்டு. நான் சொன்னேன், நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, இப்போ படம் பார்த்து முடிஞ்சதால் இந்த விஷயத்த சொல்கிறேன், இந்த ரகசியத்தை நீங்கள் நல்லா உன்னிப்பாக இன்னொரு தடவை அந்த படம் பாருங்கள். அவங்க நடிச்சிட்டு இருப்பாங்க, நான் பார்த்துக்கிட்டு இருப்பேன். இதுதான் நடக்கும் அதில். அதுதான் கேரக்டரே. சீதா சொல்றது வந்து மோகனா கேட்கணும், கேட்கறது இல்ல, எனக்கு நடிக்கணும். சீதா சொல்றது மோகனா கேட்கணும்ங்கிறது டைரக்டரோட கான்செப்ட், அவங்களுடைய ஆர்டிஸ்டோட கான்செப்ட். ஆனா என் கான்செப்ட் அது இல்ல. ரேவதி வந்திருக்காங்க, நானும் நடிக்கணும். இது மட்டும் எது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆனா அப்பவும் நடிக்க விட மாட்டாங்க. எனக்கு ரெண்டு பேர் என்ன நடிக்கவே விடல. யாருன்னா, இப்படிதான் ஒரு தடவை எல்லாரும் நடிக்கிறாங்க, நம்மளும் நடிக்கணும்ட்டு ஒரு தடவை ஏதோ நடிச்சுட்டு ஏதோ செஞ்சதுமே எங்க அம்மா வந்து, சுதா இப்படி வா உட்காரு அப்படின்னாங்க. என்னன்னா, நீ நடிக்காத, நீ சும்மா வந்து உட்காரு, ஒரு சின்ன ஸ்டைல் இருக்கு இல்லையா உனக்கு, அது போதும் உனக்கு, நீ உட்காருன்னாங்க. ஸோ ரேவதி நடிச்சாங்க, நான் உட்கார்ந்தேன். விமர்சனங்கள் எல்லாமே நான் பார்த்துட்டு பாரதி, ரேவதியோடைய நடிப்பை பற்றி பேசி ஏன் நடிப்பை யாராவது கமெண்ட் பண்ணாங்கன்னா அவங்கள ஃபஸ்ட்டு கூப்பிடு, பார்க்கணும், நான் அவங்கக்கிட்ட இந்த உண்மையை சொல்லிக்கணும் அப்படின்னு நான் மனசில் நினச்சேன். எனிவே, ஐ ஆம் ஹாப்பி. அட்லீஸ்ட் இந்த நேரத்தில் வந்து உண்மைகளை பேசுறதுக்கு இது ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக இருக்குது எனக்கு. இது இன்னைக்கு ஒரு விஷயம் சொல்ல ஆசைப்படுறேன். இத்தனை வருஷங்கள் படங்கள் பண்ணியிருக்கேன், ஒரு 120 படங்கள் பண்ணியிருக்கேன். நான் பண்ண படங்கள் எல்லாம் எதுவுமே ரிலீஸ் ஆகாமல் இருந்தது கிடையாது. அது எனக்கு ஒரு பிளெஸ்ஸிங் நிஜமா. பிகாஸ் எல்லா ஆக்டர்ஸ் அது சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல. ஆனால் கடந்த ஒரு 4 வருஷமாக நான் ஒரு 3 ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன். அஃப்கோர்ஸ் பாப்பாண்டி, குலே பகாவலி, ஜாக்பாட் அதெல்லாம் வேறு ஜானர். ஆனால் ஒரு 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 அந்த ஒரு நடிப்பு சேலஞ்ச் பண்ணுற அளவுக்கு பண்ண ஒரு 3 படங்கள் இருக்குது. அது 3மே ரிலீஸ் ஆகலை. ஒன்று வந்து ஹிந்தியில் குட் மார்னிங் சன்ஷைன் சொல்லிட்டு, இன்னொன்று ஹிந்தியில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கதை, அது அப்படியே நிற்குது. ஐ மீன் இன் த சென்ஸ் த ஃபிலிம் இஸ் டன். ஆனால் அது இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் போய்டும்னு நினைக்கிறேன், அந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் இருக்கிறதுனால. தமிழில் ஃபஸ்ட் டைம் அழியாது கூட. எனக்கு வந்து மனசில் ஒரு சின்ன வேதனை. எல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இவ்வளோ தூரம் ஆசைப்பட்டு ஒரு படம் பண்ணி அது ரிலீஸ் ஆகாமல் இருக்கேன். ஏன்னா இவ்வளோ தெர் இஸ் ஸோ மச். சிங்கிள் ஸ்க்ரீன்ஸ் நாங்கள் யோசிக்கல, மல்டிப்ளெக்ஸ், தெர் இஸ் ஸோ மெனி, பட் தெர் இஸ் நோபடி. அது வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு, அது எடுக்கிறதுக்கு யாருமே இல்லையேன்னு கண்டிப்பாக ஒரு வேதனை இருந்துச்சு. ஸோ இந்த படத்தில் வந்து இப்போ மித்ரன் மை ஃப்ரெண்ட் நான் டைரக்ட் பண்ண போது கூட ஒரு 10 மாதம் எடுத்துச்சு அந்த படம் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு விற்று அதை வந்து தியேட்டரில் பார்க்கறதுக்கு. ஸோ அதுவும் ஒரு பெரிய ஜேர்னியாக இருந்துச்சு சுரேஷ் குமாருக்கும். பட் திஸ் வாஸ் டிஃப்ரெண்ட் பிகாஸ் இது வந்து ஒரு டோட்டலி ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலில் ஆரம்பித்த ஒரு படம். ஸோ அது வந்து அப்பப்போ அவங்க சொன்ன மாதிரி அது விடவே முடியல. சரி, ஓகே, அது இருக்கட்டும், பரவாயில்ல. அண்ட் உண்மையாக சொல்ல போனால் நான் இந்த படத்தை வந்து ஃபஸ்ட்டு எடிட் முடிஞ்சோன்னே பார்த்தேன். அந்த எடிட் முடிஞ்சு பார்த்து எடிட்டரோட உட்காந்து சில விஷயங்கள் வந்து இவங்கக்கிட்ட சொன்னேன், பாரதிக்கிட்டையும் அர்ச்சனாக்கிட்டையும். இப்படி எனக்கு ஃபீல் ஆகுது, இந்த மாதிரி லேக் இருக்குன்னா. அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் படம் பார்க்கவே இல்லை. எத்தனையோ ப்ரிவ்யூஸ் போட்டாங்க, எத்தனையோ, ஐ மீன் நான் பார்க்கவே இல்லை.
somehow I just felt that I wanted the film to be in the theatre. First time நான் படம் பார்த்தது அன்னைக்கு இங்கே ரிலீஸ் ஆகி அந்த ஒரு வாரம் ஓடினதுக்கப்புறம் அந்த சண்டே நான் போய் பார்த்தேன். எனக்கு வந்து somehow அது ஒரு ஃபீலிங் இருந்தது உள்ள. ஏன்னா ஒரு சின்ன ஒரு நான் ஷேர் பண்ணதே இல்லை. I never shared it with you. But anyway, I just felt that I don't want to see it in the preview theatre. I want to see it with people who will really show their feelings. ஏன்னா ப்ரிவியூஸில் எப்போவுமே எல்லாரும் அடக்கி வாசிப்பாங்க, சிரிப்பு அழுகியும் எல்லாமே. அதனால் வேணாம், ஐ வாண்ட் டு see it in this theatre. Because I wanted to know, இந்த மாதிரி ஒரு படத்துக்கு இல்லை 1-2 சீன்ஸ் நான் பண்ணியிருக்கேன், அதுக்கு என்ன ரியாக்ஷன். அந்த காலத்தில் வந்து எவ்வளோ உண்மையான படங்கள், எவ்வளோ உண்மையான கதாபாத்திரங்கள், எவ்வளோ உண்மையான சீன்ஸ் பண்ணியிருக்கோம். அப்போல்லாம் ஆஹா ஓஹோன்னு எங்களை எங்கேயோ கொண்டு போய் வச்சாங்க. ஸோ அந்த உண்மை எனக்கு தெரியணும்னு ஆசைப்பட்டேன். அன்னைக்கு ஐ ரியலி ஃபெல்ட் குட். ஓகே இருக்கு, இன்னும் தெர் இஸ் ஸ்பேஸ் என்கிற ஒரு ஃபீலிங் இட் ரியலி கேவ் மீ. நான் மறுபடியும் ஒவ்வொருத்தருடைய ரிவ்யூஸில் அது படித்து பார்க்கும்போது எஸ் ஸ்பேஸ் இருக்குது, அந்த ஒரு ஃபீலிங் எனக்கு கிடச்சிது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த படத்தில் நீங்கள் ஒரே ஒரு ஷோ ஃபஸ்ட்டு ஒருத்தருக்கு யாருக்காவது காமிக்கணும் இல்லையா? ஒரு இண்டஸ்ட்ரியில் உள்ள ஒரு டைரக்டருக்கும் அவர் கமர்ஷியல் சினிமாவையும் புரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கணும், ஆர்ட் சினிமாவும் அவர் புரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கணும். ஆர்ட் சினிமா எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை, ஆனால் அதுலேயும் ஒரு பிடிப்பும் ஒரு பிரியமும் இருந்திருக்கணும். எந்த ரியலிஸ்டிக் சினிமா பார்த்தாலும் அவருக்கு ரொம்ப ஒரு பிரியம் இருந்திருக்கணும் அப்படின்னுட்டு ஒரு நபரை நாங்கள் கூப்பிட்டோம். அவருக்காக மட்டும்தான் அந்த ஷோ போடப்பட்டிருக்கு. அது பார்த்து முடிஞ்சதுமே பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப கரெக்டாக அது அப்படியே ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருந்தார். ரேவதி வருவாங்க, அந்த 2-3 வசனங்கள் வந்துட்டு நீங்கள் தான் அந்த ஆனந்தியா அப்படின்னு அவங்க கேட்டதுமே முதல்ல கைத்தட்டினது லிங்குசாமி. வி வாண்டட் டு தேங்க் லிங்குசாமி. ஏன்னா அது மட்டும் இல்லாமல் லிங்குசாமி வந்துட்டு இந்த படத்தை எந்த சம்பந்தமும் இல்லாமல் வெறும் ஒரு ஃப்ரெண்டாக இருந்துக்கிட்டு ஒரு 3 வருஷம் இந்த படத்தை அவர் தோளில் சுமந்தார். என்னால் இப்போ வந்துட்டு இதை எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆனால் இதை தொடர்ந்து பாரதி ஒரு 5 தடவை பார்த்துருப்பார் படத்தை, நான் ஒரு 4 தடவை பார்த்துருப்பேன், ரேவதி ஒரு தடவை பார்த்துருக்காங்க, லிங்குசாமி ஒரு 15 தடவை பார்த்துருப்பார் இந்த படத்தை. எங்கே இருந்தாலும், அதாவது ஒரு விஷயம் நடக்காமல் போகலாம், ஆனால் அந்த முயற்சியை என்றைக்குமே இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா? இப்படி ஒரு பெரிய சப்போர்ட் எங்களுக்கு கொடுத்தது லிங்குசாமி. இன்றைக்கி வரதா இருந்தது, அவர் வர முடியல. ஸோ வி வாண்ட் டு, நீங்கள் என்னென்ன வார்த்தைகள் எழுதுனீங்களோ, என்னென்ன மாதிரி இந்த படத்தை பற்றி ஃபீல் பண்ணீங்களோ, அது அத்தனையுமே ரொம்ப உணர்ந்த ஒரு ஃபஸ்ட்டு பர்சன் யார் அப்படின்னு சொன்னால் லிங்குசாமி மட்டும்தான். அவருக்கு தனியாக அந்த ஷோ போட்டு காமிச்சது ஒரு பெரிய தைரியமாகவும் ஒரு பெரிய தன்னம்பிக்கையாகவும் இருந்தது. ஸோ வி ரியலி வாண்ட் டு தேங்க் ஹிம். அண்ட் முடிக்கலாமாடா கண்ணம்மா? அண்ட் ஒன் மோர் திங், மௌனம் ரவி அவர்கள் இங்கே இல்லை. அண்ட் ஒரு ஒரு ரிகவர் ஆகணும். அவர் ஹீ இஸ் நாட் வெல், அதனால தான் அவர் வர முடியல. அவர் மேக்ஸிமம் ட்ராவல் பண்ணியிருந்தார். அவர் தான் புவன் இங்கே எங்களுக்கு கொடுத்துருக்காரு. இந்த படத்தோடைய ரிலீஸ் மூமெண்ட்டில் இருந்து ராப்பகலாக தூங்காமல் அவர் நிறைய செஞ்சுருக்காரு இந்த படத்துக்கு. வி வாண்ட் டு தேங்க் புவன். அண்ட் வேறு என்ன, ஆக்சுவலி நிறைய நல்ல உள்ளங்க, அவங்களுக்கு எல்லாம் தேங்க்யூ, நன்றி நன்றி. என்ன